என்னுடைய சொந்த கிராமம் தான் இது. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது ரோடு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக் வந்து போட்ட சிமெண்ட் ரோடு. அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகி மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப மோசமாக இருந்தது. சரி நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் போய் கேட்டேன். அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபண்ட் இல்லை, ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன். 2021 கேட்டேன். இன்னும் அது வந்து அலோகேட் ஆகல ஃபண்டு. அந்த நியூ பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க. சரி ஃபைனலாக வந்து நானே வந்து என்னுடைய சொந்த காசில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இப்போ கேட்டதுக்கு வந்து அவங்க நீங்கள் கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும், நாங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷன் வச்சு தான் போட முடியும், நீங்களே எடுத்தவங்க ஒருத்தவங்க எதுவும் போட முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாங்க. ஏன் சார் நான் என்னுடைய சொந்த காசில் போகிறதுக்கு நானே இன்ஜினியர் கூட அலோகேட் பண்ணுறோம், நீங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷனோட நான் அதோட நல்லா சூப்பராக நான் போட்டு நல்ல குவான்டிட்டியோட போட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அதெல்லாம் போட முடியாது, பர்மிஷனும் தர முடியாது, நீங்கள் வந்து கலெக்டரை நீங்கள் கேட்டுங்க, அவர் கொடுத்தாருன்னா நாங்கள் வந்து எஸ்டிமேஷன் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா கலெக்டருக்கு நான் ஒரு மனு எழுதி கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா மோகன், விழுப்புரம் கலெக்டர். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் மனு எழுதி நான் பிடிஓ ஆஃபீஸ்லேயே கொடுத்த மனு வந்து என்னாச்சுன்னு தெரியல, அது வந்து போச்சா என்னன்னு தெரியல. அது மறுபடியும் ஒரு 3 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன். சார் நான் கொடுத்த மனுக்கு என்ன சார் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அது தெரிலப்பா, அது அங்கே தான் கேட்கணும் அப்படின்னாங்க. சரி நான் வந்து விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அவர் வந்து டிஆர்ஏ டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் போய் கேட்டதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டிஆர்டிஏ டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சோமசுந்தரம்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவர்கிட்ட சொல்லி நம்ம கலெக்டர் சார் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்து ரோடு போட்டு முடிச்சேன். ஏன் நான் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா என் கண் எதிர்க்க 2 குழந்தைங்க அந்த டேர்னிங்கில், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டேர்னிங் இருக்கும், அது அந்த மண்ணில் சறுக்கி வந்துட்டாங்க, அதாவது அந்த சகதியில் சறுக்கி விழுந்து அந்த குழந்தைங்களாம் அடிபட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் சரி நான் அதை போட்டு முடிச்சிடலாம், அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பிறந்த கிராமத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். நமக்கு நாமே எங்கள் திட்டத்தில் நீங்களே மொத்த ஃபண்டு கொடுத்துருக்கீங்களா சார்? நமக்கு நாமே திட்டம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு நாமே 1/3னா 3ல் ஒரு பங்கு. அது வந்து நார்மலாக ஒரு கான்ட்ராக்டர்ஸ் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ கவர்மெண்ட்டில் அவங்க எடுத்து போடுவாங்க, பொலிட்டிக்கலாக சில பர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க எடுத்து போடுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50-50% நம்ம பாதி போடணும், இல்லைன்னா அவங்க நம்ம பாதி அவங்க பாதி அப்படி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பீப்புள் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. அதிலே சில செர்டைன் பர்சன்டேஜ்லாம் போகும் அப்படின்னு நான் வந்து கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தனால என்னுடைய அமௌண்ட் செலவு பண்ணி என்னுடைய அமௌண்ட் போகுது. அதனால சரி நான் என்னுடைய முழுசாவே போகுது. அந்த திட்டத்தில் சேர்ந்தும் நம்மளால வந்து ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நானே என்னுடைய சொந்த காசில் நான் போட்டு நான் முடிச்சு நான் என் காசு போனால் போகுது, என்னுடைய கிராமத்துக்கு நான் செய்கிறேன் சார், இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சம்பாதிச்சுக்கேன். நான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கேன், HCL டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். சரி போதும், நம்ம வந்து எப்படியும் 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டு வந்துடும், சரி நம்ம கிராமத்துக்காக செலவு பண்ணணுமே அப்படின்னு ஒரு நிம்மதி எப்பவுமே இருக்கு. உங்களுக்கு இந்த தாட் ஓகே? வீட்டில் தெரு போடுறோம் 10 லட்ச ரூபானா சும்மா இல்லை, வீட்டில் அவங்க யார் வீடாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் சொசைட்டிக்கு போறிய. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வீட்டில் சொல்லவே இல்லை, ஏன்னா வந்து இதுமாரி சொன்னால் வந்து பாலிட்டிக்கல் சைடு நிறைய ப்ராப்ளம் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது மிரட்டல் விடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொன்னேன்னா நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் போடுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி தான் போட்டேன். அதுக்கே அவங்க விடலை. அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது, கோவப்பட்டாங்க, இது பண்ணாங்க. அப்புறம் அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பாராட்டுறப்ப போகிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது.